வணக்கம் பிள்ளைகளே. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வடமாகாண கல்வி திணைக்களம் நடாத்திய தரம் 5 புலமை பரீட்சைக்குரிய நிலை அறி பரீட்சை ஒன்றுண்ட பகுதி 1 வினா நாங்கள் பார்த்த நாங்கள் முதல் அதில் மீதி வினாவில் இருக்கிற முக்கியமான அதாவது படம் சார்ந்த 4 வினாவை வீடியோ மூலம் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்ட இலகு வழியில் அந்த 4 வினாக்களையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். மீதி வினாக்கள் அடுத்த வீடியோவில் வரும். நாங்கள் முதலாவது வினாவுக்கு போவோம். பின்வரும் கோலத்துக்கேற்ப வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. அப்போ பின்வரும் கோலத்துக்கேற்ப வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்ய. இந்த கோலம் எப்படி போகுதுன்றதை நான் உங்களுக்கு இல்லை சும்மா சுருக்கமாக சொல்கிறேன். நான் அங்கே உங்களுக்கு வீடியோவாக வழங்கப்படும், அதையும் பார்க்கலாம். இந்த ஏ என்ற எழுத்து இதில் வருது டி என்ற இடத்துக்கு. இந்த டி என்ற எழுத்து எங்கே போகுதுன்ற சி என்ற இடத்துக்கு போகுது. சி என்ற எழுத்து பி என்ற இடத்துக்கு போகுது. பி என்ற எழுத்து ஏ என்ற இடத்துக்கு வருது. அப்படி வந்து தான் இந்த 2வது அமைப்பு வந்துருக்கு. இந்த 2வது அமைப்பில் இருக்கிறது இனி என்ன செய்யும்னு சொன்னால் ஏ என்றது டிக்கு வரும், டி என்றது சிக்கு போகும், சி என்றது பிக்கு வரும், பி என்பது ஏக்கு வரும், வந்து 3வது அமைப்பு வரும். அவ்வாறு தான் அடுத்தது அமைப்பு மாறும். அந்த மாறுறதை நாங்கள் இப்போ வீடியோ மூலம் பார்த்துக்கொள்வோம். பார்க்க உங்களுக்கு எது விடு என்று தெரிந்து கொள்ள மற்ற கேள்வியை பாருங்கள். பின்வரும் கோலத்துக்கேற்ப வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. அப்போ எவ்வாறு இந்த கோலம் போதன்றதை பாருங்கள். எவ்வாறு இந்த கோலம் போதன்றதை பாருங்கள், அவதானிச்சு பாருங்கள். இந்த ஏ என்ற எழுத்து என்ன நடக்குதுன்றா டி என்ற எழுத்துக்கு வருது. அதே மாதிரி சி என்ற இடத்துக்கு டி வருது. அப்போ ஒவ்வொரு எழுத்தும் இறங்குது. பி என்ற எழுத்து ஏக்கு போகுது, ஏ என்ற எழுத்து சிக்கு வருது. அப்போ இந்த உருவம் இங்கே இருக்குது, 2வது இங்கே இருக்குது பாருங்கள். இந்த உருவம் எங்கே போகுது, இங்கே வருது, 2வதாக வருது பாருங்க. இடஞ்சுழியாக என்ன செய்தோம்னா எழுத்துக்கள் மாற்றம் அடையும். இனி அடுத்ததை பாருங்கள், அதுவும் அதே மாதிரி தான். ஏ எங்கே போகுது, டி என்ற இடத்துக்கு போகுது. டி என்றது எங்கே போகுது, சி என்ற இடத்துக்கு போகுது. சி என்பது எங்கே போகுது, ஏ என்ற இடத்துக்கு மாறி பாருங்க. இது வந்திருக்கு 3வது வந்துருக்கு. இனி அடுத்ததும் அதே மாதிரி தான். என்ன இடம் சுழியாகத்தான் போகுது. ரைட் பாருங்க. இந்த ஏ என்றது எங்கே போகுது, டி என்ற மேலே போகுது. ரைட், டி என்ற இடத்துக்கு போகுது. இப்போ டி எங்கே போவேன், சி என்ற இடத்துக்கு போவேன். சி எங்கே போகுது, பி என்ற இடத்துக்கு போவேன். இப்போ பாருங்க மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்போ எத்தனாவது விட இதான் அந்த. ஓகே பிள்ளைகளை, நீங்கள் விளக்கத்தை பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த விளக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது 2வது விடை சரியான விடையாக வந்தது. இப்போ 2வது விடையும் கீழே போட்டுட்டா போடும். நான் அடுத்த கேள்விக்கு போவோம். 2வது கேள்வி. எண்களை வரிசைப்படுத்துவதற்கென ஆசிரியரினால் கொடுக்கப்பட்ட எண்ணட்டைகளின் ஒழுங்கு முறை கீழே தரப்பட்டுள்ளது. அப்போ எண்களை வரிசைப்படுத்துவதற்கென ஆசிரியரினால் கொடுக்கப்பட்ட எண்ணட்டைகளின் ஒழுங்கு முறை கீழே தரப்பட்டுள்ளது. இவ்வெண்களை ஏறு வரிசைப்படுத்துவதற்கு குறைந்தது எத்தனை எண்ணட்டைகளின் அமைப்பினை மாற்றுதல் வேண்டும். அப்போ நாங்கள் இதில் எண்ணட்டை ஆசிரியர் தந்திருக்கிறோம் 5 எண்ணட்டை பாருங்கள். 1 2 3 4 5 தந்திருக்கோம். அந்த 5 எண்ணட்டைகளையும் ஏறு வரிசைன்னா உங்களுக்கு தெரியும், குறைந்த பெருமானத்திலிருந்து கூடிய பெருமானம் வரை ஒழுங்கமைக்கிறது தான் ஏறு வரிசை. அப்போ அந்த ஏறு வரிசை படத்தைக்குள்ள நாங்கள் எத்தனை எண்ணட்டைன்ற அமைவை அதாவது அமைவை இடம் மாற்றோட. அப்போ இதில் இருக்கிறது இங்கே மாற்றுறது, இங்கே இருக்கிறது இப்படி மாற்றுறது, எப்படி எத்தனையே மாற்றலாம்ன்றதை பார்ப்போம். இந்த விளக்கத்துக்குரிய வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்தா அப்புறம் நாங்கள் எந்த விடைன்றதை கண்டுகொள்ள முடியும். பாருங்கள். ஓகே பிள்ளைகளை, கேள்வியை பாருங்கள். திருப்பி ஒரு கேள்வியை பார்ப்போம். எண்களை வரிசைப்படுத்துவதற்கென ஆசிரியரினால் கொடுக்கப்பட்ட எண்ணட்டைகளின் ஒழுங்கு முறை கீழே தரப்பட்டுள்ளது. பாருங்கள் முறை பாருங்கள், அவதானிச்சு பாருங்கள், முறை தரப்பட்டுள்ளது. இவ்வெண்ணை ஏறு வரிசைப்படுத்துவதற்கு குறைந்தது எத்தனை எண்ணட்டைகளின் அமைப்பினை மாற்றுதல் வேண்டும். அப்போ எண்ணட்டை எத்தனை தந்திருக்கு, 5 எண்ணட்டை தந்திருக்கு. 5 எண்ணட்டை தரப்பட்டிருக்கு. 1 2 3 4 5 எண்ணட்டை தந்திருக்கு.
இது என்ன வரிசை? ஏறு வரிசை. ஏறு வரிசைன்னா குறைந்ததிலிருந்து கூடிக்கொண்டு போகணும். அதாவது சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண் வரை ஒழுங்குபடுத்த வேணும். எங்களுக்கு முதலாவதாக இருக்கிற அட்டை என்ன இருக்குது? 978 பெரிய. அப்போ அது வராது. அதை நாங்கள் என்ன செய்யணும்? முதல்ல பின்னுக்கு கொண்டு செல்ல வேணும். இதை பின்னுக்கு கொண்டு போயிட்டு ஒரு இடமாற்றம் நடைபெற்றிருக்கு. அடுத்தது எது இடமாற்ற போகிறோம்? சிறிய எண் இருக்கணும். முன்னுக்கு சிறிய எண் இருக்கணும். அது 172. அதை இடம் மாற்றுறோம். இப்போ இடம் மாற்றி போட்டு பார்ப்போம். 2 தரம் இடம் மாற்றி இருக்கிறோம். இப்போ ஒழுங்கு பாருங்க. முதலாவது என்ன? 172, 356, 469, 687, 978. அப்போ குறைந்தலேருந்து கூடி செல்லுது. அப்போ எத்தனை எண்ணட்டைகளின் அமைப்பினை இடமாற்றம் செய்யணும்? 2. குறைந்து 2 இடமாற்றம் செய்த வேண்டாம். இந்த வரிசை வெறும் வேறு வரிசை வெறும். ரைட், அடுத்த கேள்வி போவோம். ஓகே பிள்ளைகளே, பார்த்துருப்பீங்க அந்த விளக்கத்தை. இப்போ எவ்வாறு இடமாற்றப்பட்டதுன்றதை நீங்கள் அந்த வீடியோ மூலம் பார்த்துருப்பீங்க. இலக்கோ விளங்கி இருக்கும். இப்போ எத்தனை இடமாற்றம் நடைபெற்றதுன்றதை நீங்கள் அவதானிப்பீங்க. 2 இடமாற்றம். ரெண்டுன்றது முதலாவது விடையாக இருக்கும். முதலாவது விடையங்களை போடுறோம். அடுத்த நாங்கள் 3வது வினாக்கு போவோம். குறியீடு ஸ்டார், அதாவது நட்சத்திரத்தை இரு தடவைகளும் குறியீடு வட்டத்தை ஒரு தடவையும் பயன்படுத்தி எண் 484 எழுதப்பட்டிருந்தது. 484உடன் 400 கூட்டும்போது கிடைக்கும் எண்ணை காட்டும் விடையாது. அப்போ குறியீடு தான் விடையாக கேட்டிருக்கு. இதுக்குரிய விளக்கத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. விளக்கத்துக்கு பிறகு இந்த விடைன்றதை நாங்கள் பார்ப்போம். ஓகே பிள்ளைகளே, அடுத்த கேள்வியில் பாருங்கள். குறியீடு நட்சத்திரம் ஸ்டாரை இரு தடவைகளும் குறியீடு வட்டத்தை ஒரு தடவையும் பயன்படுத்தி எண் 484 அமைச்சிருக்கு. பாருங்க, இதான் அந்த 484 அமைச்சிருக்கு. அதில் ஸ்டார் என்பது 2 தடவை. ஸ்டார் எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு? 4க்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வட்டம் இதுக்கு 8க்கு எழுதப்பட்டிருந்தது. 484உடன் 400 கூட்டும் போது, அப்போ நான் கூட்ட போகிறேன் பாருங்க. 484உடன் 400 கூட்டும் போது கிடைக்கும் எண்ணை காட்டும் விடையாது. கூட்ட போகிறோம் பாருங்க. 4, 8, 8. இப்போ 4 ஒரு தடவை வந்திருக்கு, 8 2 தடவை வந்திருக்கு. அப்போ நாங்கள் இப்போ அந்த குறியீட்டை பயன்படுத்த போகிறோம். குறியீடு தான் விடையாக கேட்கப்பட்டிருக்கு. சரி பாருங்க, இதுதான் அந்த எண். இதுக்குரிய 8க்குரிய இது என்ன? 8க்குரியது என்னன்றதை பார்ப்போம். 8க்கு ஒரு வட்டம் ஒன்று வைக்க வேண்டாம். 8க்கு வட்டம் இன்னும் ஒரு வட்டம் ஒன்று வரப்போகுது. இதுதான் விடை பாருங்க. ஏன் 8க்கு வட்டம் அடையாளம், 4க்கு ஸ்டார். அப்போ வட்டம் அடுத்து என்ன வரணும்? ஸ்டார் வரணும். அப்போ இது விட முதலாவது விட வேறு. ஓகே பிள்ளைகளை, பார்த்துருப்பீங்களா அதில் விளக்கத்தை. அப்போ இதில் பாருங்கள், முதலாவது வட்டம் பிற நட்சத்திரம் விடையாக வெறும். அப்போ அதை அவதானிச்சிருப்பீங்க வீடியோவில். ஓகே பிள்ளைகளை, இப்போ நாங்கள் இந்த விடயத்தினாதான் இருக்குது முதலாவது விடையாக இருக்குது. அப்போ முதலாவது விடையங்களை நாங்கள் கோடிட வேண்டும். அடுத்த 4வது வினா பார்ப்போம். ஒரு இதான் எஸ்ஸில் உள்ள வடிவத்தின் எத்தனை வெவ்வேறு அமைப்புகள் ஒரு ஆறில் உள்ளன? அப்போ இந்த அமைப்பிற்கு தான் இந்த வடிவம். இதில் 6 என்ன அறுகோணி என்ற வடிவத்தில் இந்த அமைப்பு எத்தனை நாங்கள் அவதானிக்கலாம் அல்லது எத்தனையை இனம் காணலாம். எத்தனை வெவ்வேறு இதே மாதிரி வெவ்வேறாக இருக்கணும். ஒவ்வொரு அமைப்பாக இருக்க வேணும். எத்தனைன்றதை வீடியோவை பாருங்கள். அதுக்கு பிறகு வீடியோ பார்த்துக்கொள்வோம். பாருங்க, கேள்வி முதல் பார்த்தோன்னா ஒரு எஸ் இது ஒரு எஸ்ஸில் உள்ள வடிவத்தின் எத்தனை வெவ்வேறு அமைப்புகளை ஒரு ஆறில் காணலாம். அதாவது 6 உள்ளன என்று பார்ப்போம். ரைட், முதல்ல ஒன்றை பாருங்க. முதலாவது 1, அடுத்தது பாருங்க 2, அடுத்தது 3, அடுத்தது 4, அடுத்தது 5, அடுத்தது 6 அமைப்புகளை இடங்கண்டு கொள்ள முடியும்.
வெறு 6 முதலாவது விடை. திருப்பி இருக்கா பாருங்க. முதலாவது அமைப்பு இதே எடுப்போம். இது ஒரு அமைப்பு. ரைட். அடுத்தது ரெண்டாவது அமைப்பு. அடுத்தது மூன்றாவது அமைப்பு. அடுத்தது நான்காவது அமைப்பு. அடுத்தது ஐந்தாவது அமைப்பு. அடுத்தது ஆறாவது. 6 அமைப்புகளை இதில் காண முடியும். ஓகே ஓகே பிள்ளைகளே, பாருங்கள், நாங்கள் அந்த ஒவ்வொரு அமைப்பை வைத்து காட்டப்பட்டது. அதில் பார்த்துருப்பீங்க 6 அமைப்பு காணப்பட்டது. அப்போ 6 முதலாவது விட இந்த அமைப்பு எத்தனை இருக்குது? இதில் 6 வடிவத்தில் அமைப்பில் இருக்குது. அதை நாங்கள் இனம் கொண்டிருக்கிறோம். ஓகே பிள்ளைகளே, இதோடு நாங்கள் இந்த வீடியோ நிறைவு செய்வோம். அடுத்த வீடியோவில் இவ்வாறான வினாக்கள் தொகுத்து வீடியோவும் எடிட் பண்ணி உங்களுக்கு வழங்கப்படும். அப்போ இதை நீங்கள் மற்ற மாணவர்களை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் இனியமான நுண்ணறிவு சார்ந்த வினாக்கள் விளங்கிக்கொள்ளும் மாணவர்களும் என்ன செய்யணும்ன்ற பார்த்து கொள்கிறோம். ஓகே பிள்ளைகளே, பாய்.